உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க வந்து இங்க துள்ளி குதிக்கணுமா? என்ன வருது உங்களுக்கு? உங்களோட சந்தோஷத்தை உங்களால வெளிப்படுத்த முடியலையா? இல்லங்க, இல்ல, என்ன பிரச்சனை? என்ன பண்ணணும்னா? சிறைக்கு போகணும். சிறைக்கு போகணுமா? வாங்க, நேர்ந்து வாங்க, நீங்க வாங்க. பாடுங்க, நீங்க குத்தாட்டம் கூட போடுங்க, வாங்க. இந்த கட்டன் திறந்துட்டு அவளை கழுத்துல புடிச்சு வெளியில கொண்டு வாங்க. நான் அவளை கூட்டிட்டு அங்க போறேன். அது என்ன? இல்ல, நீங்க அதுதானே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? சொல்லுங்க, அங்க சொல்லுங்க. திவ்யா, இல்லங்க, அவங்க ஏதோ ரொம்ப இந்த பொசிஷன்ல இருக்காங்க. இல்ல இல்ல, எந்த பொசிஷன்ல இல்ல, இவ்வளவு நேரம் எந்த பொசிஷன்ல இல்ல. சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன்? அவங்க சேஞ்ச் இல்ல, உங்களுக்கு தானே இப்போ இந்த செகண்ட் இப்ப நாங்க உள்ள போனோம்னு உங்களுக்கு தானே வேணும். எனக்கு இல்லங்க, பிக் பாஸ் பிக் பாஸ்க்கு வேணும். ஆமா, கரெக்ட்டா? ஆமா. ஓகே, அதுக்கு தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வேலையை செய்யுங்க அப்போ. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தாங்க, அவ்வளவுதான் செய்யுங்க. ஏங்க, கழுத்தெல்லாம் பிடிக்க முடியாது. கழுத்து பிடிக்க முடியும். என்ன பண்ணணும் உங்களுக்கு? நான் சொல்லுவேங்க, போக முடியாதுன்னா சொல்லுங்க, திருப்பி போவேன், திருப்பி வருவேன். திவ்யா, உங்களால சிறைக்கு போக முடியுமா? ஆன்சர் வரல, அவ்வளவு நான் போயிருவேன். உள்ள போங்க, உள்ள போய் கேளுங்க. அதான் உங்களுக்கு வேலை கொடுத்திருக்காங்கல்ல, போய் கேளுங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். கேளுங்க. நான் ஏங்க கேக்குறீங்க? இவ்வளவுதாங்க நான் பேசிட்டேன். இல்ல, ஆமா, போங்க. போறேங்க. ஐத்தியம் நல்லா கேட்டிருக்கேன், நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நீ மறக்க மாட்டேன், உனக்கு மறக்காத ஒரு நாள் வரும். நீ ஒரு நாளும் மறக்காத மாதிரி ஒரு நாள் வரும் உனக்கு. லைஃப்ல மறக்க மாட்டேன் நீ. விக்ரம் write something and then இது என்ன அர்த்தம்? இது கிடையாது உங்க எக்ஸ்பிரஷன். நீங்க உங்க பாட்டெல்லாம் பாடி நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா? என்ன இப்ப டக்குன்னு வந்து இப்படி எக்ஸ்பிரஷனை மாத்தி இருக்கீங்க? என்னங்க பண்ணேன்? நான் பாட்டு தாங்க இருக்கேன். ஆமா, நீங்க பாடிட்டு தான் இருக்கீங்க, நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அடி வாங்கினாலும் செலிப்ரேட் பண்ணுவீங்க, அழுதாலும் செலிப்ரேட் பண்ணுவீங்க. எஃப்ஜே அண்ட் விக்ரம் கவனத்திற்குன்னு வந்துருச்சு. சோ அதனால இது நீங்க தான் வந்து பொறுப்பேற்க முடியும். என்ன பண்ணணும்னு பாருங்கன்றேன். பாட்டு பாடுறான். நாளைக்கு உன் வீட்டுல நடக்கும் போது நீங்க பாடு, நானும் வந்து உன் வீட்டுல பாடுவேன். அதாவது இப்ப அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு கொடூரமான மனுஷன் இல்லையா? திவ்யாக்கு இந்த இருக்கும் போது நான் பாட்டு பாடி சிரிச்சிட்டு இருக்கேனா? நான் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு கொடுமையான மனுஷன் பண்ணாங்களா இல்லையா? பண்ணிட்டாங்க. அதுவும் பண்ணிட்டாங்க. பால் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது வந்துருச்சு. அதாவது நான் ஏன் பாட்டு பாடுறேன்னா இங்க பயங்கரமா திட்டுறாங்க. சரி, நம்மளுக்கு ஒரு கோப்பிங் மெக்கானிசம் வேணும்ல, அதனால எனக்கு நானே பாட்டு பாடி நான் காம் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதான் நினைச்சேன், இதெல்லாம் எஃப்ஜே கூட பேசி ஒரு சொல்யூஷன் கூட அவன் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்? ஏன்னா இல்ல என் பேர்ல தான் நானே போய் தூங்கி இருப்பேன். எஃப்ஜே ஏதாச்சும் பேசும்போது எஃப்ஜே தலையா விக்கல்ஸ் தலையான்னு தெரியல, விக்கல்ஸ் தலைன்னு நினைச்சுட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா அப்ப போயிட்டு எஃப்ஜே கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ண சொல்லிட்டு அதே விக்கல்ஸ் ஏன் அனுப்புறீங்க? புரியல எனக்கு. முன்னாடி தானே தலை ரூம் கிளீன் பண்ணும் போது என் காலை வந்துட்டு டம்மன்னு பெருகிருந்தாங்க. நான் சைலண்டா சிரிச்சுதான் நின்று இருந்தேன். பண்ணுங்க. நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே இல்ல, அவங்க எங்களை மதிக்காம அவங்க பிக் பாஸ் தான் மதிக்காம இருக்காங்க. ஹோட்டல் டாஸ்க்ல இவன் அவங்கள அவ்வளவு தடுத்து அவங்க ஒண்ணு பண்ணாங்கல்ல, அவங்கள தூக்கின்னு வந்தா வெளியே போட்டோம். ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க ரெண்டு பேரும் தூக்கின்னு போய் இப்ப என்ன தம்மா பண்றாங்க? அவங்க உள்ள திவ்யாக்கு ஏதோ பயங்கரமான தலைவலி என்னமோடா, ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்காங்க. சரி, அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் போய் கேக்குறேன், எங்க தலைவலிக்கு திருப்பி போங்கன்னா போக போறேன். அவ கழுத்தை புடிச்சு நீ கூட்டிட்டு போ அப்படின்றாங்க. சாண்ட்ரா, நான் சிரிச்சிட்டேன். ஏங்க அதெல்லாம் எங்க நான் பண்ணணும்? முடியாதுதான் முடியாதுன்னு சொல்லுவேன். போயிட்டு திருப்பி ஹாஃப் அன் அவர் கழிச்சு வரேன். திட்டிதான் உள்ள போய் ஏதோ திட்டிட்டு அது செட்டில் ஆகணும்னா மாத்திரை போட்டுதான், வேற வழியே இல்லை. வரீங்களா? சாண்ட்ரா, திவ்யா, சாண்ட்ரா, திவ்யா. தூக்கம் வருதுன்னா கீ வச்சுட்டு போங்க, நான் போய்ப்பேன். அப்படிலாம் பண்ண முடியாது. உங்களை உள்ள எஃப்ஜே விக்ரம் கவனத்திற்கு சாண்ட்ரா திவ்யாவை சிறையில் வைத்து லாக் செய்யவும். இது எங்களோட வேலை. பிக் பாஸ் கிட்ட இருந்து வந்த வேலை. ஓகே, அதை நாங்க செய்யணும். சோ ப்ளீஸ் வாங்க. வரேன். இப்ப வர முடியாது. ஓகே. என்ன திமுறா பேசிட்டு போறாரு அக்கா?